சற்று முன்பு பெரும் படையுடன் பன்னீர்செல்வம் இணைகிறார். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று இங்கு நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. அத்தகவலை பற்றித்தான் இந்த காணொலியில நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நண்பர்களே, என்ன தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போகின்ற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் மிகப்பெரிய ஒரு திருப்பம் அப்படின்றது ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தான் திருப்பு முனைகளை தற்போது தருவதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் இங்கு அரங்கேறி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சசிகலா பெரும்படையோடு பன்னீர்செல்வத்துடைய அணியில எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இணைவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளை தான் பெரும் படையோடு பன்னீர்செல்வத்தின் அணியில பார்த்தீங்கன்னா இணையறதுக்கு அதீத வாய்ப்புகளும் அதீத சாதக கூறுகளும் இருக்குது அப்படின்றது இங்கே நம்மளால எதிர்பார்க்கப்பட முடிகிறது. நண்பர்களே, 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் எப்பேற்பட்ட நிலைகளை நோக்கிய நகர்வுகள் அப்படின்றது இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையில தான் சசிகலாவோடு பெரும் படையோடு இணைவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்றத இங்கே நம்மளால் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையில் இந்த ஒரு சூழ்நிலையில தான் சசிகலாவோடு பெரும் படையுடன் பன்னீர்செல்வம் ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நண்பர்களே, இந்த ஒரு சூழ்நிலையில தான் சசிகலாவோடு பெரும் படையோடு பன்னீர்செல்வம் இணைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எலெக்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இம்பேக்ட் அப்படி இருக்கிறத இங்கே நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம். நண்பர்களே, 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நம்முடைய ஓபிஎஸ்ஸுக்கும் சரி மாற்று கருத்துக்களாக எல்லாரையுமே கூப்பிட்டு கூட அழைச்சி இங்கே எல்லாமே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இங்கே நம்மளால் பார்க்க முடிகிறது. நண்பர்களே, காரணகர்த்தாவாக நிறைய பேர் இருந்தாலும் கூட சசிகலாவோடு பெரும் படையோடு இணைவதற்கு அனைத்து விதமான வாய்ப்புகளும் அனைத்து விதமான முயற்சிகளும் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரீசன்ட் டைமில் இந்த ஒரு சூழ்நிலையில தான் பெரும் படையோடு பன்னீர்செல்வம் பார்த்தீங்கன்னா இணைவாரா அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம். நண்பர்களே, ஸோ இப்போ பெரும் படையோடு யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மாறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்றத